தாத்தா வராரு, கற்ற விட போறாரு, பற்ற விட போறாரு, பிற்ற விட போறாரு. சூப்பரா இருந்தது இந்த படம். உண்மையிலே படம் வந்து மிக சிறப்பாகவும் இந்த படத்தை வந்து சங்கர்னா ஒரு பிரம்மாண்டம், ஈடு இணையே இல்ல சங்கருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட பிரம்மாண்டமா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சொல்லக்கூடிய ஒரே தகுதி இந்தியாவில சங்கருக்கு மட்டும்தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பா இந்த படத்தை பண்ணிருக்காரு சங்கர். ஒரு சமுதாய நோக்கோட ஒரு சொல்றாரு அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல தாக்கமா இருக்கும் சமுதாயத்தை. ஆரம்ப காலத்துல இருந்து எடுத்த ஜென்டில்மேன்ல இருந்து அந்நியன்ல இருந்து இப்ப இருக்கிற இந்தியன் 2 வரைக்கும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள், ஊழலில் இந்தியாவை கொண்டு வரணும், தவறுகள் அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு இளைஞர்களும் மத்தியிலையும் ஒவ்வொரு படித்த மனிதர்கள் மத்தியிலையும் தாக்கமாக்கி அது மூலியமா நிறைய பேர் அந்த ஒரு வாய்ப்பை சங்கர் மிக அழகா சொல்லி பண்ணி கொடுத்திருக்காரு. ஃபார் தட் ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர். இரண்டாவது கமலஹாசன், பிரிவி கலைஞன், சொல்லவே வேண்டாம். எதை கொடுத்தாலும் மிக சிறப்பா செய்யக்கூடிய ஒரு தெய்வ பிரிவி கலைஞன் அவர். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. அவருடைய வயது, அவருடைய இன்னும் அன்னைக்கு பார்த்த குட்டி கமலாக தான் நடிப்புல இன்னும் அதை அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. இன்னொன்னு அந்த முதல் பார்த்த இந்தியனுக்கும் இந்த பார்த்த இந்தியனுக்கும் அந்த மேக்கப் பிட்டப் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பழைய இந்தியனாவே அந்த லுக்கில காமிச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்படி மிக சிறப்பா இருந்தது. சித்தார்த்தா இருக்கட்டும், அது ஆரம்பிச்சு பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. இதுல சொல்லக்கூடிய அந்த பிக்சரைசேஷனா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அனிமேஷன்ஸா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் இந்தியாவை கொண்டு வரணும், இந்தியாவில வீட்லயே ஒரு தவறுகள் நடந்தா அதை எப்படி வந்து தட்டி அவங்க திருத்தணும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய கான்செப்ட் எக்ஸலன்ட்ங்க. படத்தை கமர்ஷியல் நோக்கத்தோட பார்க்காம விருப்பம். இப்ப கூட சில பேர் கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க படம் நல்லா இல்ல அப்படின்னு. நல்லா இல்லன்னு இல்ல, ஒவ்வொருத்தருடைய விருப்பம் எப்படி அதை பார்க்கக்கூடிய பார்வை அது. சில பேருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு ஆடினா பிடிக்கும், சில பேருக்கு செக்ஸ் பண்றத காமிச்சா பிடிக்கும், சில பேருக்கு ஓடுற ரவுடிசத்தை வெட்டுறத காமிச்சா பிடிக்கும். அதுக்காக ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்றதுக்காக இந்த படம் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. ஃபெயிலியர்ங்கிறது காசை வச்சு ஃபெயிலியர் சொல்லாதீங்க. படம் 1000 கோடி 2000 கோடி படம் எடுக்கல சங்கரோ கமலோ. நாட்டை திருத்தணும், தன்னுடைய உணர்வு பூர்வமா எதுக்காக வாழ்றோம், எதுக்காக பிறந்தோம், எப்படி நம்மளால முடிஞ்சது இங்க மாத்த முடியும், என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு செஞ்சு வெளியிடக்கூடிய இந்த படம் நிச்சயமாவே இது மிகப்பெரிய வெற்றியாவே நாங்க கருதுறோம். அதை வச்சு நாங்க எதையுமே இடப்படல. அந்த படத்தினுடைய சப்ஜெக்ட் வாட் இட் கம்யூனிகேட்ஸ் டு தி சொசைட்டி அப்படின்ற பார்க்க முடியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கமல். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இந்தியாவில். 3 ட்ரைலர் பார்த்தேன். அந்த ட்ரைலர் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லலாம், ரொம்ப வேகமா போகுது. இன்ஃபேக்ட் ட்ரைலர்னு அப்படிதான் போகும். பட் உண்மையிலே 3 நாங்க எதிர்பார்ப்போம். பட் என்னன்னா அப்ப இதுல வந்து என்ன எதிர்பார்ப்புனா கமலுடைய கெட்டப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் காட்டு இந்தியன் லுக்ல காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகா இருந்தாரு. தாத்தானா கூட அந்த இந்தியன் தாத்தா அழகு அப்படின்றது ஒரு சிறப்பு இருந்தது. இதுல கொஞ்சம் டல் அடிக்குது. அது ஒண்ணுதான் ஒரே ஒரு குறையா நான் ஃபீல் பண்றேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். லஞ்சம் பத்தி ரொம்ப பேசிருக்காங்க. சங்கர் படம் சார் ஆக்டிங் பாட்ரிக்காக வெயிட்டிங் 2025 நெக்ஸ்ட் இயர்க்காக படம் வெயிட்டிங். உண்மையில ரசிச்சாங்க படத்துல. ஆமா, ஆனா ரொம்ப லேக்கா தான் இருந்துச்சு படம். அங்க கொஞ்சம் கண்டிஷன் தேவையில்லாம இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சார் கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி படத்துல எல்லாம் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, எடிட்டிங் எல்லாம் எல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி எவ்ரிவன் என்ஜாய் தட் ட்ரைலர். எல்லாரும் ரசிச்சு பார்த்தாங்க. எல்லாரும் தாத்தாவோட பார்த்தா செம்மையா இருந்ததுனா, கமல் வந்து செம்மையா நினைச்சது வந்து, அப்புறம் வந்து எக்ஸிஸ்ல செம்மையா நினைச்சது வந்து, தாத்தா வராரு, கற்ற விட போறாரு, பற்ற விட போறாரு, பிற்ற விட போறாரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகல இன்ட்ரோலுக்கு அப்புறம், அதனால லென்த்தா தெரியுது. படம் டைம் கரெக்டா தான் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால அவங்க லென்த்தா தெரியுது. படம் சூப்பரா இருக்கு சார். இந்தியன் 2 சூப்பரா இருக்கு. ரிவ்யூஸ் எல்லாம் வேற மாதிரி சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்தேன், என்னடா இது கமல் படம் செம்மையா இருக்கு, செம்மையா எடுத்திருக்காங்க. இந்தியன் 2 சூப்பரா இருக்கு. 3 கண்டிப்பா இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு ஒன்னும் தெரியல சார். லேக்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அது மாஸ்டர் பீஸ், அதே மாதிரி இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற அப்டேட் அப்புறம் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதையே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமா, கொஞ்சம் லென்த்தா இருக்கு. பார்ட் 3 எடுக்காம 2லயே முடிச்சிருக்கலாம். கமலஹாசன் நல்லா நடிச்சிருக்காரு. இந்தியன் 3யும் நடிக்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். லாஸ்ட் பாயிண்ட், அந்த திமிங்கிலத்தை மீண்டும் விட்டு விட்டார்கள் கடலில். அதற்கு காரணம் வர்மம் என்னும் கலையால் மந்திரத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார் உடலில். அதற்கு காரணம் இந்தியன். நல்லா சார், நல்லா பார்க்கலாம் சார். உட்காந்து நல்லா இருக்கு. நீங்க இந்தியன் 1 பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போட வரக்கூடாது. இந்தியன் 2 டிஃபரெண்டா இருந்தது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கம்மி பண்ண மாதிரி தெரியல. 3 மணி நேரம் தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எந்த இடத்துல கம்மி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. போர் அடிக்கல. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். நல்லா ரொம்ப லேக்கா இருக்கு.
நல்லா தாங்க இருக்கு, நல்லா இருக்கு. பார்ட் 2 வந்தாலும் இதுல 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாகா தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு இருக்கு. ஆனா 3 லாஸ்ட் எண்டு நல்லா இருக்கு. பார்ட் 3 வந்து கொஞ்சம் எங்கா காட்டுறாங்க காமலா, அப்புறம் காஜல் வேற இருக்காங்க. சோ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் நல்ல சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாகா போயிட்டு இருக்கு. 2 வந்து நம்ம பார்ட் 1 அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பார்ட் 2 நல்லா இருக்கு, 3 இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். கமல்ஹாசன் சரியா. இந்தியன் 1 பாத்துருக்கேன், அப்புறம் இந்தியன் 2 இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்ல. பட் படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா எல்லாம் சொல்றதுக்கு அடுத்த படமா பார்த்தா நல்லா இருக்கும். விவேக்கு வந்து அவ்வளவு ரோல் கொடுக்கல, காமெடியா கொடுக்கல. அது ஓகே, அது நல்லா பண்ணிருக்காங்க, கிராபிக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அவருக்கு ரோல்ல பண்ண பெட்டரான ரோல் கொடுக்க முடியாம போயிருக்கு. பட் இது நல்லா இருக்கு, அவர் கொடுத்த ரோல் நல்லா இருக்கு. சூர்யா இன்னும் தேர்ட் பார்ட்ல தான் அவரோட இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல அந்த அளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்கல. படம் ஓவரால் நல்லா இருக்கு. லஞ்சம் வாங்குறவங்களுக்கு படம் குத்தம், படம் பாக்குறவங்களுக்கு கம்பேக் கொடுக்கறதாங்க. அவர் கம்பேக் கொடுக்கறதுனாலே ஒரு அலறல் விட்டாங்க, அது நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் அந்த கொல்லும் போது அந்த இது சூப்பரா இருந்துச்சு. இப்பதான் பாக்குறது, பெரிய வித்தியாசம் தெரியல. கதை கண்டினியூ தான் போதுங்க. மீடியால கேள்விப்பட்டோம் தான், இல்ல அவர் கேரக்டர் இன்னும் வரலீங்களா பெருசா. சூர்யா கேரக்டர் தாங்களா, இல்ல பெருசா இன்னும் வரல. இல்ல அவர் பார்ட் 3 தான் அவருக்கு வேலை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.